அண்ணா நகரில் பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த புட்டிங் கடையும் இளநீர் பாயசம் கடையும் பார்த்தோம். ஹோம் மேடுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. எப்படி இருக்குடா டேஸ்ட்னு சொல்லி பார்க்கலாமான்னு சொல்லி ஒன்று இளநீர் பாயசத்துலேயும் ஒரு புட்டிங்லேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டோம். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இளநீர் பாயசம் வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மாட்டம் தான் இருந்துச்சு. நம்ம கையில் தர்றப்போ ஒன்று ஒன்று 50 ரூபான்னு சொல்லி ரெண்டு வாங்கியிருந்தோம். இளநீர் பாயசமும் புட்டிங்கும். ஃபஸ்ட்டு இளநீர் பாயசத்தை டேஸ்ட்டு பார்த்தோம். அது நார்மலாக வைக்கிற பாயாசம் மாதிரி தான் தெரிஞ்சு. கொஞ்சம் கூட அந்த இளநீர் டேஸ்ட்டே தெரில எனக்கு பெருசாக. நான் இதுவரையும் சாப்பிட்டதில்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மல் பாயாசம் மட்டும் தான் இருந்துச்சு. புட்டிங்கை பார்த்தா தான் பாயாசம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. டேஸ்ட்டில் புட்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா அல்டிமேட்டாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரைன்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேணா இளநீர் பாயாசமும் புட்டிங்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா நகர் போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரெயின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு புது வீடியோன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய்.